Heavenly Father, we would really want to come to you this time. Cause us to continue to grow in Christ. பரலோக பிதாவே, இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஊழியர்கள் இதன் வாயிலாக வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்யும். We want to see, Lord, we build solid and strong disciples for Jesus Christ. கிறிஸ்துவுக்காக பலனான ஒரு சீஷத்துவத்தை உண்டாக்குற சீஷர்கள் எழுப்பப்படுவார்களாக. And Lord, we pray that you continue to use your words to prune your church, to prune everyone's life. ஆண்டவரே, உம்முடைய சபையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீர் சுத்திகரித்து வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக நீர் ஆயத்தப்படுத்துவீராக. In the mighty name of Jesus Christ, we pray. வல்லமுள்ள நாமமாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். And this morning, I want to share with you the continual parts of the growing life. கடந்த வாரங்களில் நாம் பார்த்த அந்த தலைப்பின் அடிப்படையிலே இந்த வாரத்திலும் பார்க்க போகிறோம். வளருகிற வாழ்க்கைக்கான அந்த அடிப்படையின் காரியங்களை இன்றைக்கும் நாம் கவனிக்க போகிறோம். Now we talk about part 3. இப்போது அந்த மூன்றாவது பகுதிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have mentioned about the first 3, the power that overcome the foundation of our faith is the faith, the virtue, and also knowledge. அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வளர்கிறதற்கு வேண்டிய அடிப்படையின் காரியங்களுக்கு முதலாவது விசுவாசமும் நம்முடைய குணநலன்களும் அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். But right now we want to focus on how to overcome the world by another 3. In one set is self-control, steadfastness, or patience, and another one is godliness. அடுத்த 3 பகுதியில் எப்படி உலகத்தின் காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்கு அடிப்படை ஆதாரமாக சுய கட்டுப்பாடு, உறுதியான தன்மையுடையவர்களாக இருப்பது, தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும். அந்த அடுத்த 3 காரியங்களை அது குறிக்கிறது. So I put all these 3 together as one. We call it the power to overcome the world. இந்த மூன்றையும் நான் ஒன்றாக போட்டு இப்படியாக உலகத்தை ஜெயத்திற்கான காரியங்களுக்கான வல்லமை என்று போட்டிருக்கிறேன். And how we overcome the world. நாம் உலகத்தை மேற்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Yeah, many times we will point this finger to Jesus Christ. We will say that through Jesus Christ we have overcome the world. அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய விரலை நீட்டி அவர் மூலமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்கிறோம். But if we carefully observing the words, look closely to the word of God, and he actually put a very huge responsibility on us as well. நாம் உலகத்தை கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அதே வேளையிலே வேத வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது இது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாய் காணப்படுகிறது. எப்படி நாம் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Without Christ, no matter how hard we try, we will never succeed. பாருங்க, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் நம்மால மேற்கொள்வது மிக கடினமான காரியம்தான். But it doesn't mean that with Christ we are effortlessly overcome the world. No, it's not going to happen that way. அப்படின்னா கிறிஸ்துவை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளை நாம் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்து விட்டால் அப்படியே நாம் உலகத்தை மேற்கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லப்படவில்லை. That's why in the body of Christ sometimes we overstate or overemphasize on grace. We'll come to the point that even the believer doesn't know what is their role to play. பாருங்க, இதுதான் நாம இந்த கிருபையின் விஷயத்தில் வரும்போது கிருபையில தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். ஆகவே விசுவாசிகளாக நாம் எதுவும் செய்ய தேவையில்லை என்று இப்படியாக தற்பாக புரிந்து கொள்கிறார்கள். In fact, there is a description says that we are battling with demons or the principality and also our sin. நாம் இந்த வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடும் கூட பாவத்தின் கிரியைகளோடும் கூட உலகத்தில் இருந்து வருகிறதான எதிர்மறையான தாக்குதலுக்கு விரோதமாகவும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். Without understand this truth, that we won't able to overcome every circumstances in our life. ஏனென்றால் இந்த சத்தியத்தின் வாயிலாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் மேற்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And today I really want to touch these parts with starting with
the subject called self-control. இன்றைக்கு இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்கிறதான காரியத்தின் அடிப்படையில ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். And we all know about self-control. நம்ம எல்லாருக்கும் இந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு என்றால் நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். We like to describe as when you want something, the thing is not good for you, then you refrain from taking it. பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது நமக்கு அத்தியாவசியம் இல்லை. அது நமக்கு வேண்டாம் என்றால், அது வேண்டாம் என்று அதை நாம் ஒதுக்கி விடுகிறோம். Okay, but let's examine through the lens of the Word of God. ஆனால் இது வேத வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு தேவையா, தேவையில்லாததா என்று அதன் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். Okay, self-control is not self-imposed humility of harsh treatment to our body. அதாவது இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்பது சுயமாக விதித்த ஒரு தாழ்மை அல்லது உடலை கடுமையாக நாம் உட்படுத்தி அதற்கூடாக நடந்து போகுதல் என்று அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. I would really say that it's not a activity of our soul, or it's not an activity of we try to do something. ஏதோ என்னுடைய உள்ளார்ந்த மனது பூர்வமாக, அதாவது ஆத்மாவிலிருந்து செய்கிற ஒரு காரியத்தை இது சொல்லவில்லை. And because, like example, like Colossians chapter 2 verse 20, it speaks about the law or the regulation in the world. அதாவது கொலோசியர் 2:20 அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த உலக வழக்கத்தின் காரியங்களை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். Meanings that he tried to explain to us the regulations of the world, or any good guru. I don't know whether you understand what is guru, teacher, give you an ideas how to live your life. All those things are not beneficial to our spirit walk with God. பாருங்க, இந்த உலக வழக்கத்தின் காரியங்களின் எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்யாது. And he say those do not handle, do not taste, do not touch. And when he say all this teaching is not able to help, but that's all. பாருங்க, இதை தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்று இப்படிப்பட்டதான உபதேசங்கள் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வதாய் காணப்படாது. Do you know that many times religion is man-made, meanings that any man can make his own religion, can make his own regulation, and they think that is good. பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தனக்கான சொந்தமான ஒரு மதத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். அதாவது தன்னுடைய மதத்தின் வழிபாடுகள், வழக்கத்தின் காரியங்களை உண்டாக்கி அவன் இதன்படியில நடக்கலாம் என்று அப்படியாக மனிதனால தீர்மானிக்க முடியும். Meanings that when I say this, including Christians, we ourselves, even the Chinese circle, we have say we make 3 constitution for our own. பாருங்க, இந்தியாவிலும் கூட எங்களுடைய சீன நாட்டிலும் கூட இப்படியாக எனக்காக ஒரு 3 கோட்பாடுகளை, 3 காரியங்களை நான் வைத்துக்கொண்டு இதன்படி நடப்பேன் என்று அப்படியாக நாம் அநேக நேரத்தில் தீர்மானம் செய்கிறோம். We call, in the Chinese word is called 约法三章, meanings that I have applied a constitution of 3 pages over myself to restrain myself. அதாவது என்னுடைய வாழ்க்கையில இப்படியாக இந்த சீன அந்த மொழியின் அடிப்படையில் அந்த அர்த்தம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 3 பக்கங்களிலே இந்தந்த கோட்பாடுகள், இந்தந்த வரையறை நான் எழுதி வைத்துக்கொண்டு இதன்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடக்கும், அதன்படிதான் நான் நடப்பேன் என்று அப்படியாக நாம் திட்டமிடலாம். So Colossians 2 verse 23 says that these have indeed an appearance of wisdom in promoting self-made religion and asceticism and severity to the body, but they are of no value in stopping the indulgence of the flesh. இதுதான் கொலோசியர் 2:23 நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும், மாயமான தாழ்மையும், சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. And here clearly says that self-made religion. இதிலே தான் நாம் பார்க்கிறோம், மனிதன் சுயமாக தனக்காக ஒரு காரியத்தை அவன் மதமாக, மற்ற காரியங்களை, வழக்கங்களை அவன் உண்டாக்கி கொள்கிறான்.
I believe that everyone has big something for their own self, even for their family. பாருங்க, நமக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிர்ணயம் பண்ணிக் கொள்கிறோம். I'm not trying to say that any regulation is bad. I mean, regulation is good because it will give you an order or a framework or boundary where we can live within it. பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இப்படியான காரியங்களிலே இப்படிதான் வாழ வேண்டும் என்று நாம் ஒரு கோட்பாடுகளையும், வகையறைகளையும் வைத்துக் கொள்ளும்போது, அது நன்மை, அது தீமை என்று அப்படியாக நான் சொல்லவில்லை. அதற்குள்ளான காரியங்களை நாம் பார்த்து அதன்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். But we are discussing about the subject of how to stop the indulgence of the flesh. That's a totally different subject. ஆனால் நாம் இங்கு பார்க்கிற இந்த தலைப்பு என்னவென்றால், நம்முடைய சரீரத்திலே இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி, சரீரத்திற்கு விரோதமாய் வருகிற காரியங்களை எப்படி நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த தலைப்பின் அடிப்படையிலே தான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க வேண்டும். Make it very simple. You ask your member, when they come to church, you must come punctual. You must come. When you come into the building, you have to kneel down before the altar, then only go back to your seats. You see, I see this in India. பாருங்க, இப்படியாக நம்முடைய விசுவாசிகளை பார்த்து, நீங்க சபைக்கு வரும்போது நேரா போய் உட்காரக்கூடாது. முன்னால அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து விட்டு, அதன் பிறகுதான் போய் நீங்க உங்களிடத்திலே உட்கார வேண்டும் என்று அப்படியாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலே இப்படி செய்கிற வழக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். I see that some do it in very reverence, some do it in a sour face, some do it while they are alive. Funny about that. பாருங்க, ஒரு சிலர் தெய்வ பயபக்தியோடு கூட மரியாதையோடு கூட இப்படியாக வந்து போய் அந்த அவர்களிடம் செய்துவிட்டு அவங்க இடத்துல உட்காரவங்க. ஒரு சிலர் முக சுழித்து கொண்டே வேண்டா வெறுப்போடு கூட வந்து அப்படி செய்துவிட்டு போய் தங்களுடைய இடத்திற்கு உட்கார்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். It helps some, but it doesn't help some. பாருங்க, ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் உதவியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கோ இது உதவியற்றதாய் காணப்படுகிறது. So actually, what is self-control? How are we going to deal with the indulgence of our flesh? அதாவது இந்த மாம்சத்தின் கிரியைகளை எப்படி நான் மேற்கொள்ளப் போகிறேன், என்னை தாக்குகிறதான இந்த காரியத்திலே எப்படி நான் சுய கட்டுப்பாடோடு, சுய ஒழுக்கத்தோடு வாழப் போகிறேன் என்றால், Okay, self-control is the spirit leads discipline of the inner life. இந்த சுய கட்டுப்பாடு என்பது நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படும் உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையின் ஒழுக்கத்தை குறிக்கிறது. Meaning the self-control is not a set of regulation, but rather self-control is the Holy Spirit that leads our inner person to follow whatever He is leading us. ஆமென். அதாவது இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்பது ஏதோ ஒரு சட்டதிட்டங்களை நான் வரையறைத்து வைத்துக்கொண்டு இதன்படி நான் வாழப்போகிறேன், இதன்படி நடக்கப் போகிறேன் என்பதாக சொல்லப்படுவதல்ல. அதை காட்டிலும் மேலானதாக நான் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு நடத்தப்படுவதுதான் இந்த சுய கட்டுப்பாட்டு, சுய ஒழுக்கத்திற்கான காரியங்களாய் இருக்கிறது. When you say, okay, when you come to church, you must be punctual. You come to church, you come to the hall, you must make a bow in the altar, then only go back to the seat. But Holy Spirit is not only just let the person do that, but He deal with the heart issue. He prepare a person before he comes. It means that the Holy Spirit leads something higher than the regulations. பாருங்க, இப்படியாக சபைக்கு வரும்போது அங்க முன்னால பீடத்தண்டையில வந்து வணங்கிட்டு போவது, அங்கு இப்படியான பயபக்தியோடு நடந்து கொள்வது எல்லாம் இந்த காரியங்கள் நன்மையான காரியங்களாய் காணப்பட்டாலும் கூட அதை காட்டிலும் இது இதய சம்பந்தப்பட்ட விஷயமாகும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை அந்த இருதயத்திலிருந்து எப்படியாக நாம் அணுகி நடந்து கொள்ளுகிறோம் என்பதே முக்கியமாய் காணப்படுகிற விஷயமா இருக்கிறது. Okay, Romans chapter 8, verse 5 to 6, I would read until verse 8. It says that for those who live according to the flesh set their mind on the things of the flesh, but those who live according to the Spirit set their mind on the things of the Spirit. To set the mind on the flesh is death, but to set their mind on the Spirit is life and peace.
And for the mind that is set on the flesh is hostile to God, for it does not submit to God's law. Indeed, it cannot. Those who are in the flesh cannot please God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, Mm. 6, 7 வசனங்களிலே And this part, I changed the scripture, so therefore there's no. ரோமர் Okay. 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Until verse 8. 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Is it done? Is it done, the reading of scripture? Unmute yourself, Pastor Daniel. Yes, Pastor. Sorry, Pastor. Network problem. Yes, Pastor. I completed. Okay. Yeah, completed, huh? Okay, Yes. good. Okay, so here the scriptures mention very well about those who live according to the spirit, set the mind, the things on the spirit. அதாவது இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாம்சத்திற்கு நேராக தான் வைத்து அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். You see, self-control is not how much you can bear to have a bad treatment to your own self, but self-control is led by the Spirit, meaning that in everything we do, we will ask the Holy Spirit, we'll dialogue with the Holy Spirit, we'll walk with the Holy Spirit. பாருங்க, பரிசுத்தாவே நாம் இந்த சுய ஒழுக்கத்தில் நடப்பது என்றால் என்னுடைய முயற்சி, என்னுடைய காரியங்கள் இந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நான் நடப்பேன் என்று அப்படியாக நாம் சொல்வதல்ல. நான் எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், என்னுடைய செயல்பாட்டிலும், யோசனையிலும், சிந்தனையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு எது பிரியமா இருக்கிறோ அவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி சொல்வதுதான் இந்த சுய ஒழுக்கத்திற்கான காரியங்களா இருக்கிறது. If we are set on the flesh, our mindset on the flesh, that our mind cannot be tamed. You know, you tame a horse or tame a donkey. You cannot tame our flesh. பாருங்க, இப்போ இப்படியாக நாம் மாம்சத்திற்கு நேராக தான் என்னுடைய காரியங்கள் மாம்சத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும்போது நம்முடைய சிந்தனையில் இந்த மாம்சத்தின் காரியங்கள் தான் வெளிப்படுமே தவிர பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் வெளிப்படாது. Flesh always go wild. இந்த மாம்சமான சொல்லும் எதையாகிலும் ஒன்று காரியத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கிறது என்று அப்படியாக அது வாஞ்சிக்கும். The only way to build a life that is self-control is whenever we allow Holy Spirit to discipline us or disciple us. அதாவது எப்போதெல்லாம் இந்த சுய ஒழுக்கத்தின் காரியத்திலே நான் இந்த விஷயத்திலே கட்டுப்பாடாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சி அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலும் உதவியும் நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அதிலே நாம் கட்டுப்பாடாய் இருக்க முடியாது. Therefore, self-control begins in the heart. It not begins in the law of regulation. ஆகவே இந்த சுய ஒழுக்கமானது அந்த சட்டதிட்டங்களிலும் மற்ற நான் செய்வேன் என்று எடுக்கிற தீர்மானத்தின் காரியத்தில் அல்ல, அது நம்முடைய இருதயத்திலே தொடங்குகிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. Meaning that everything has to do with walk with the Holy Spirit. இதெல்லாம் நாம் செய்து முடித்து ஜெயமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் நடை காணப்பட்டால் ஒழிய இதிலே நாம் ஒரு மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ முடியாது.
And the Bible says in Galatians 5:16 says that, but I say, walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh. இங்கு கலாத்தியர் 5:16 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. You see, one thing about walking in the Spirit means that we should allow ourselves what should I say, let the Spirit lead us day by day. அதாவது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவியிலே நடவுங்கள் என்றால் என்னவென்றால், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலின்படி நான் நடந்து கொள்வதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறதா இருக்கிறது. And on one thing I want to say that many times we teach so much about theology in the church, we teach them word of God, but we need to teach them how to walk truly in a daily practice to walk with the Holy Spirit. அநேக நேரத்திலே நம்முடைய சபை பிரசங்கங்களிலே இந்த இறையியல் கருத்துக்களையும் இறையியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் போதிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தின் காரியங்களை போதிக்கிறோம். அது மாத்திரம் நாம் போதிக்கிறதாயிராமல் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஆவியின் சத்தியங்களை நாம் ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The practicality we have to deal with the issue of walking in the Spirit is how to examine what is the fleshly desires. ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லும்போது, அது இந்த மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் ஆசைகளிலே எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாவது அந்த கருத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். When the fleshly desire, I want a big car and I want something else and I want to gratify my flesh, then we have to learn to walk with the Holy Spirit. இந்த மாம்சத்தின் இச்சையை நான் நிறைவேற்ற வேண்டும். மாம்சத்தின் வாஞ்சைகளையும் மாம்சத்தின் ஆசைகளையும் நான் மேற்கொள்ள அதை நான் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்குகிறவர்களாய் வாழ்ந்தால் ஒழிய அதிலே நாம் மேற்கொள்ள முடியாது. I come from quite a poor family in my past when I was a teenager until my young adulthood. அதாவது நான் வாலிப பிரயாணத்திலிருந்து அந்த வாலிப பிரயாணத்தின் முதிர்ச்சி அடைகிற அந்த வயது வரைக்கும் நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பமாய் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். I enjoy nothing. I don't know what's the enjoyment in the world because I only have very scarcely finance support in my life. அந்த குறிப்பிட்ட அந்த பருவத்திலே எனக்கு எங்களிடத்தில் அதிகமான பணம் இல்லை. ஆகவே உலகத்தின் சிற்றின்பங்களோ மற்ற காரியத்தையோ அவ்வளவாக நான் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் பணப்பற்றாக்குறை எனக்கு இருந்தது. And so come to the point I become a little bit glutton, meaning I like to eat a lot of things. அப்படியாக நான் வளர்ந்து வருகிற வேளையிலே எனக்குள்ளாக ஆசைகள் வரும். நிறைய நான் சாப்பிட வேண்டும், நான் விரும்புகிற உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஆசை எனக்குள்ளே வரும். One day the Holy Spirit showed me that I have the tendency to become very glutton, like to eat something. Whenever come before the delicacy or the nice foods, I lost my self-resistance. பாருங்க, இப்படியாக எனக்கு முன்பாக நல்ல உணவுகள் வைக்கப்படும் போது, நல்ல உணவுகளை நான் பார்க்கும்போது, நான் ஒரு பெருந்தினிக்காரனாய் மாறிவிடுவேன். என்னால அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு முன்பாக வைக்கிறது அதிகமா சாப்பிட வேண்டும் என்ற அந்த இச்சையும் ஆசையும் எனக்குள்ளே வரும். You know, but Holy Spirit pinpoint gently before me and say, you look at yourself, and this is the weak area. You need to become strong in this area. அப்போது பரிசுத்த ஆவியானவர் மிக மென்மையாக என்னோடு பேசி, இது உனக்கு இருக்கிறதான ஒரு பலவீனமா இருக்கிறது. இந்த பலவீனத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று என்னோடு கூட மென்மையாய் தெளிவாய் ஆவியானவர் பேசினார். And I start to really learn how to let go of the desire for food. ஆகவே இப்படியாக எனக்குள்ளே இருந்த அந்த உணவின் மேல் இருந்த அந்த இச்சைகளில் இருந்து இப்படியாக நான் வெளிவர எனக்கு ஆவியானவர் உதவி செய்தார். Especially when I read on the Proverbs, he say before those VIP or great people, you must always control your food desire.
அப்போதெல்லாம் எனக்கு வருகிற வசனம் எதுவென்றால், நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். "நீ ராஜாக்களோடு கூட போஜனம் பண்ணும்போது, உனக்கு முன்பாக வைக்கப்படுகிற பதார்த்தங்களை நீ புசிப்பதிலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனாயிரு" என்ற அந்த வார்த்தை என்னுடைய நினைவுக்கு வரும். You see, I have learned to deal with my flesh because Holy Spirit speak to me. பாருங்க, என்னுடைய அந்த சரீர இச்சைகளை, சரீர ஆசைகளை எப்படி நான் மேற்கொண்டேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசும்போது, அதிலிருந்து உ மேற்கொள்ள எனக்கு பெலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். So, whenever I go to Taiwan and people was one of the ladies will always say that Pastor Daniel is someone who wants nothing. Really, we really don't know how to deal with this person because he has no desire for anything else. பாருங்க, நான் தைவானுக்கு ஊழியத்துக்கு போகும்போது, அங்க என்னை குறித்து இப்படியாக சொல்லுவாரு. பாஸ்டர் டேனியல் டான் அவர்கள் எதையும் அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராய் இருக்கிறார். எது கொடுத்தாலும் அவர் அதிகமாக அதன் மேல் ஆசையுள்ளவர்களாக அதை அவர் சாப்பிட மாட்டார் என்று என்னை குறித்து அவர்கள் சொல்வார்கள். They know only one thing I probably want. I want good books, powerful, good, new books for my reference. And the only thing they know that will please me. Other than that, they know I won't take anything. பாருங்க, அவர்களுக்கு என்னிடத்திலே பிடித்த ஒரு காரியம் என்றால், நான் மற்ற எந்த காரியங்களையும் வாஞ்சிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நன்றாக படிக்கக்கூடிய புத்தகங்களை கொடுத்தால் அதுவே எனக்கு பிரியமானதா இருக்கும். ஆகவே, ஐயா டேனியல் டானுக்கு இந்த புக்கு குடுத்தா போதும் என்று அவர்கள் அப்படியாக யோசிப்பார்கள். You see, the Bible says in Romans 13, verse 14, says that put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to gratify its desire. இதைதான் நாம் ரோமர் 13:14 வாசிக்கிறோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். See, this is something has to do inside of our person. பாருங்க, இது ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கிறதான உள்ளார்ந்த காரியமா இருக்கிறபடினாலே, அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதை அவர் செயல்படுத்த வேண்டும். If you want nothing for yourself, one time God will going to give you everything you need for others. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு தேவைப்படாது, எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது, அந்த வேளையிலே தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தும்படிக்காக. Okay, then self-control is also apply when it comes to world. I already mentioned not only flesh, but the world. The world offer you so many things, but if you want to be a focused person, you need self-control. அதாவது இந்த சுய கட்டுப்பாட்டு ஒழுக்கத்தின் காரியங்களை பார்க்கும்போது, நாம் சரீர அந்த இச்சைகள், உடல் இச்சைகளின் காரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக உலகத்திலிருந்து வருகிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Stuff is a spiritual pursuit. If you want to grow in the spirit, you must have self-control. பாருங்க, நீங்க இந்த ஒழுக்கத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டுமானால், ஆவிக்குரிய முயற்சிகளை எடுத்து அதை பின்தொடர்ந்து ஆவிக்குரிய காரியங்களை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And another one is a ministry. If you want to grow in the ministry, you need self-control. உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் அதிகமாக வளர வேண்டுமானால், உங்களுக்கு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் மிக அவசியம். Many people fail in their ministry because they cannot control their anger, they cannot control their disappointment. They have no self-control to continue to persevere through. அநேகர் இந்த ஊழியத்திலே தோல்வியுற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால், அவர்களாலே தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மற்ற காரியங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. தங்களுக்கு வருகிற தோல்விகளிலிருந்து எப்படி மேற்கொண்டு வர வேண்டும் என்று அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கபடினாலே, ஊழியத்தில் அநேக விதமான தோல்விகளை சந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள். As a Christians, if we have no self-control, we're going to live an imbalanced life. ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம், நமக்கு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இல்லை என்றால், ஒரு சமநிலையான வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியாது. I see some people when they are really on fire for Jesus Christ, their life become imbalanced. பாருங்க, ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன். கர்த்தருக்காக ஒரு அக்கினியாய் வாழ்கிற அக்கினியா இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சமநிலையான வாழ்க்கையா இருக்காது. I see some people who are have a higher tendency for prophetic ministry. Sometimes they are so impatient, they are so out of self-control.
All they want is revelation, visions, and all sort of shins. Okay, but they just lost their balanced life. ஒரு சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்களுக்கு தாளந்துகள், திறமைகள் இருக்கும். வெளிப்பாடு வரும். தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தாழ்மையா இருக்க மாட்டார்கள். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் அந்த காரியத்திலே தோல்வியுற்றவர்களாய் காணப்படுவார்கள். Self-control person lives and act according to God's will. இந்த சுய ஒழுக்கத்தை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Because they can lean on the Holy Spirit, they can hear the Holy Spirit, they can follow the Holy Spirit. So only self-control person can live and act according to God's will. ஆகவே அந்த நபர் பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருப்பார். பரிசுத்த ஆவியினுடைய சித்தத்தின்படியே செய்வார். பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிந்து நடப்பார். பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருப்பார். ஆகவே அந்த நபர் அந்த ஒழுக்கமுடையவராய் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இது இரண்டும் இணைந்து செயல்படுகிறதா காணப்படுகிறது. Those person who live without self-control, they easily just pick and choose whatever they want instead what the Holy Spirit wants. இந்த சுய ஒழுக்கம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்களுக்கு எது வேண்டுமோ, எது என்ன பேசணுமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எதையும் பரிசுத்த ஆவியானவரோட அண்டையில கேட்டு நடக்கிறவர்களாய் இல்லாதபடினாலே அப்படி செய்வார்கள். I would really want to say that after nearly 30 years full-time ministry in the kingdom of God, I learned one thing that how I control myself, the self-control led by the Holy Spirit, is the ultimate growth I have in Christ. அதாவது இந்த 30 வருட முழு நேர ஊழியத்திலே நான் இருந்திருக்கிறேன். இந்த சுய கட்டுப்பாட்டின் ஒழுக்கத்தை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினோடு என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக நோக்கமாய் கொண்டு கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு ஒத்தாசை செய்கிறார். You see, giftings, anointing, God can give you overnight. But self-control is something, the history you have made with your walk with the Holy Spirit. Pastor, could you please repeat, Pastor? Okay, one more time. Yes, Anointing, giftings, God can give you overnight. அதாவது அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய வரங்களை ஒரே ராத்திரியிலே உடனே தேவன் நமக்கு கொடுத்து விடுவார். But self-control is the history of your walk with God. That cannot be built overnight. No one can give you this self-control. Not even Holy Spirit can give you self-control. It's the history record of the way you walk with God. அதாவது இந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு என்று சொல்லுகிற விஷயம் ஒரே ராத்திரியிலே நமக்கு வந்து விடாது. நீங்கள் ஆவியானவரோடு கூட நடக்கிறதான இந்த அனுபவத்தின் அடிப்படையிலே தான் வரும். அது ஒரு நாள் ராத்திரியிலே நடக்கிற சம்பவம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கூட உங்களுக்கு அதை உடனே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆவியிலே ஆவியானவரோடு நடக்கிற சம்பந்தத்தை அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த அனுபவம் உங்களுக்கு வரும். If you want to tell people, say, I'm a self-control person, you need to prove it with your 10 years record. நான் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்கான அனுபவம் இருந்தால்தான் நீங்கள் அதை சொல்ல முடியும். Because that is the character, that is the strength you have of following God's will. பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்தவர்களா இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு இருக்கும்போதுதான் நம்மால அப்படி நாம் சொல்ல முடியும். But the fundamental is hearing the Holy Spirit and follow and act accordingly. பாருங்க, அதற்கு அடிப்படையான காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும். Okay, the next one is called steadfastness or patience. அடுத்த ஒரு காரியம் விடாமுயற்சி, அதாவது இந்த பொறுமையா இருப்பது குறித்தது. And Hebrew 10 verse 36 says, For you have need of endurance, so that when you have done the will of God, you may receive what is promised.
இதை நாம் வேத வசனத்துல எபிரேயர் 10:36 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. You see, to do the will of God, you will went through a lot of difficulties. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால், நீங்கள் அநேக விதமான கஷ்டங்களூடாக, பாடுகளுக்கூடாக நடந்து சென்றவர்களாய் காணப்பட வேண்டும். But when you have done the will of God, then you may receive what is promised. அப்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்போது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். The first example in the Bible is Noah. இதற்கு முதலாவதான ஒரு எடுத்துக்காட்டை நாம் வேதத்திலிருந்து பார்த்தால், அது நோவாவை குறித்ததா இருக்கிறது. For 100 years before the rains come, he endured all the ridicule and he faithfully preached the gospel to everyone, even though no one listened to him. பாருங்க, நோவா அந்த பெருவெள்ளம் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணும்போது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை ஏளனமாக பேசினார்கள். அவருடைய பிரசங்கத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Building an ark or a boat, a big ship on top of a hill because all the woods are there. And can you imagine that how much ridicule he suffered throughout 100 years? பாருங்க, இந்த நூற்றுக்கணக்கான வருஷங்களில் அவர் பிரசங்கித்து பிரசங்கமும் அவர் செய்த வேலைப்பாடுகளும் ஜனங்கள் பார்த்து எந்த அளவுக்கு அவர் ஏளனமா பேசியிருப்பாங்க. ஏனென்றால் அந்த பெரிய பேழை உண்டாக்க வேண்டுமானால் மலையின் மேலே தான் உண்டாக்கினார். அங்க நிறைய கட்டைகள் இருந்தது. ஆகவே இதை செய்யும்போது ஜனங்கள் மிக கேவலமாக ஏளனமாக அவரை பற்றி பேசினார்கள். And so today in America, this the place where the ark has rested in the Mount of Ararat. இந்த அரராத் மலையிலே இருக்கிறதான அந்த பேழையின் இடம் எங்கே இப்போது தங்கி இருக்கிறது என்று ஒரு சிலராலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள். Speak to the whole world what Noah has done that preserved the human mankind. பாருங்க, இது எதை குறிக்கிறது என்றால் மனுஷனோடு கூட நோவா சொன்ன வார்த்தை அன்றைக்கு உண்மையா இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்வதற்கு ஏதுவாக அந்த கண்டுபிடிப்பு காணப்படுகிறது. And then second person is called David. He was endures persecution and assassinations. இரண்டாவது எடுத்துக்காட்டாக வேதத்திலிருந்து தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டாலும் கூட சவுலுடைய அந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துன்புறுத்துதலை பொறுத்து அவருடைய தேவனுடைய நேரத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். There are many times he can kill Saul, but he is still waiting for God's timing. He didn't stretch his hand towards God's anointed one. சவுலை கொண்டு போடுகிறதற்கு அநேக தருணங்கள் தாவீதுக்கு கிடைத்தாலும் கூட அவர் சவுல் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தபடினாலே தேவனுடைய நேரம் எதுவென்று தேவனுடைய நேரத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தாவீது காத்து கொண்டிருந்தார். And he proved himself is after a man after God's own heart and sit on the throne. ஆகவேதான் தாவீது தேவனுக்கு இருதயத்திற்கேற்ற மனுஷன் என்று இப்படியாக அவருடைய குண நலம் அங்கு நிரூபிக்கப்பட்டது. Number 3 is Jesus. Of course, he endures everything. He humbled himself in the flesh, endured mockery and humiliations, kneeling, the beating, and ultimately completed salvation for mankind. மூன்றாவது எடுத்துக்காட்டாக நாம் இயேசு கிறிஸ்துவானவரையே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷர்களுக்கு முன்பாக தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அநேக அவருக்கு சரீர பிரகாரமான பிரச்சனைகள் வந்த போதும் ஜனங்களை அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை இழிவாய் நடத்தினார்கள், கேவலமாய் பேசினார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டு அந்த ரட்சிப்பை நமக்காக அவர் நிறைவேற்றினார். He was killed by the person he's going to save. Can you imagine that? How bad that feeling. Pardon, Pastor? He killed by the people he is saving. எந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வந்தாரோ அந்த ஜனங்களாலே அவர் கொலை செய்யப்பட்டார். We must not think that he doesn't love the high priest, the Pharisees, and the Roman soldier
We should never think that way. பாருங்க, இந்த பிரதான ஆசிரியர்கள், ரோம போர் சேவகர்கள், அவரை பாடுகளுக்குட்படுத்தினவர்கள் மேலே இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தாமல் இருந்து, அன்பு அவருக்கு இருந்திருக்காது என்று என்று அப்படி நம்மால சொல்ல முடியாது. He knows their eyes was blinded by the devil. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும் அவருடைய கண்கள் பிசாசினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று. On the cross, he said, Father, forgive them, for they doesn't know what they are doing. ஆகவேதான் சிலுவையிலே சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். Amen. The importance of patience in Christian's life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த பொறுமை இருக்க வேண்டியதற்கான முக்கியத்துவம் என்னவென்றால், Number one, to bear fruit. நாம் அதிலே முதலாவது காரியம், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். That is even more real for every pastors who are serving in the front line. ஏனென்றால் முன்னணியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான போதகர்களாகி ஊழியர்களாக நமக்கு இது மிகவும் அத்தியாவசியமான காரியமாய் காணப்படுகிறது. You see, that also apply to every believers who hear the word of God. வேத வசனத்தை கேட்கிற இந்த விசுவாசிகளுக்கு ஒருவேளை இது மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட, For the word of God, when they fall into the good soil, but they are those who hear the word, hold it fast, hold it patiently, in honest and a good heart, and bear fruit with patience. அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. You see, this is something has to do with our heart. If we patiently receive the word of God, people say no, but you know it's yes, and you are focused, let the word of God grow, and you bear fruits. பாருங்க, உங்க இது இருதய சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கிறது. அந்த நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட விதை போல வசனம் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் போது ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள், இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் அதை இருதயத்தில் காத்து பொறுமையோடு கூட பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Preaching gospel to save a person takes a lot of patience. ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு நமக்கு பொறுமை மிக அவசியமாய் காணப்படுகிறது. To change our character, to build a good spiritual life takes a lot of patience. பாருங்க, அவங்க குணம் மாறப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து நடப்பித்து முடிப்பதற்கு பொறுமை நமக்கு அவசியமா இருக்க வேண்டும். To bear fruits, Bible says, must be with patience. ஆகவே நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களா காணப்பட வேண்டும். Second thing is to test faith. When we say we have faith, and our faith is always put to test. பாருங்க, நமக்கு இரண்டாவது காரியம், இந்த விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசம் எப்போதுமே சோதனைக்குட்படுத்தப்படும். ஆகவே விசுவாசம் சோதிக்கப்படும். Everyone's, those who want to please God, your faith will always be tested. யாரெல்லாம் தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் விசுவாசம் கண்டிப்பாகவே அங்கு சோதிக்கப்படும். James 5:11 says that, behold, we consider those who remain steadfast, means patient. We have heard of the steadfastness of Job, means the patience of Job. And we have been seeing the purpose of the Lord, how the Lord is compassionate and merciful. இதைதான் நாம் யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. அங்கு பொறுமை குறித்து சொல்லப்படுகிறது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரே என்று அந்த பொறுமையின் காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. You see, Job, we know the story, and how when he went through the test, how he keep his mouth clean without cursing God, without cursing God, without say the wrong words.
யோபு இப்படிப்பட்டதான பாடுகளுக்கு கூட கடந்தாலும் கூட அவர் தம்முடைய வாயை திறந்து தேவனை சபிக்கவும் இல்லை, தேவனை மறுதலிக்கவும் இல்லை, தேவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் பேசாமல் தன்னுடைய வாயை காத்துக் கொண்டார். And the Lord showed him how merciful he was before him. ஆகவே தேவன் அவருக்கு தம்முடைய மகா பெரிய அந்த இரக்கத்தை காண்பித்தார் இப்படி நடந்து கொண்டது நிமித்தமாக. The number 3 for service or for ministry. மூன்றாவது காரியம் நம்முடைய பணி அல்லது ஊழியத்தை குறிக்கிறது. The Bible says, "Be patient, therefore, brothers, until the coming of the Lord. See how the farmers waits for the precious fruit of the earth, being patient about it until it receives the early and the late rains." இதைதான் நம்ம யாக்கோபு 5:7 வாசிக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். You see, we always keep trying to add on new things into the ministry. For instance, for IMT, we even have conference, prophetic conference, youth conference, but we are still patiently do the ministry. பாருங்க, இந்த ஐஎம்டி ஊழியத்தில் கூட இப்படிப்பட்டதான கூட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிடும் போது, யோசிக்கும் போது, இதை குறித்து நாங்கள் மிகவும் பொறுமையாய் எல்லாவற்றையும் ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாய் ஊழியத்திலே காணப்படுகிறோம். Until we'll see that the whole thing is, how should I say, the whole thing has become, until we see the fire of revival, or the early rains, the former rains and the later rains come into the picture. ஆகவே இதெல்லாம் செய்து முடிக்கப்படும்படிக்கும் முன்மாறியும் பின்மாறியும் அங்கு பொழுந்தருள வேண்டுமாகவும் எழுப்புதல் ஏற்படுவதற்கு ஊழியத்திலே நாங்கள் மிகவும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். I really want to say that ministry is something is called waiting for the rain. We don't know when the rain is coming, but before the rain comes, we must be faithfully farming the ground. ஆகவே இந்த மழைக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மழை எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே அந்த மழைக்கு அந்த நிலம் அந்த மழை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றதா இருக்கும்படிக்கு அந்த நிலத்தை பயன்படுத்தி அதை முன்னாயத்தம் செய்து இப்படியாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. And verse 8, so you also be patient like the farmer. Establish your hearts, for the coming of the Lord is at hand. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. And that is so true. Amen. Then number 4 is suffering. When in suffering, in persecution, like what you have suffered right now. ஆகவே அது மிக உண்மையான சத்தியமா இருக்கிறது. 4வது, நாம் உபத்திரவத்திலே எப்படி இருக்கிறோம், நாம் உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கிறோமா, துன்பத்தின் காரியங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது 4வது விஷயம். Romans 5 verse 3 and 4 says that more than that we rejoice in our sufferings, knowing that suffering produces endurance, and endurance produces character, and character produces hope. ரோமர் 5:3-4 இதுதான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. You see, and when we are in suffering, thank God, I just tell you always, the 3 months back in the incidents of my injury, the suffering is there, but thank God the endurance always pay well. பாருங்க, நான் எப்போதுமே சொல்லி இருக்கிறேன், கடந்த மாதங்களில் எனக்கு ஏற்பட்ட சரீரத்தில் வந்த பாதைகள், உபாதைகள், கஷ்டத்தின் மத்தியிலே அந்த உபத்திரவத்திலே நான் கடந்து போய் அதை நான் மேற்கொண்டேன், அதை தாங்கிக் கொண்டேன், அதை மேற்கொண்டு வந்தேன். Because endurance produces character, person's character, and endurance also produces hope, that you may have hope in Christ. ஏனென்றால் அந்த பொறுமை பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். கிறிஸ்துக்குள்ளாக அந்த நம்பிக்கை அது உண்டாக்குறதாய் காணப்படுகிறது. And number 5, the importance of patience in Christian's life is when we are wrong or people say or accuse us wrongly. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த பொறுமை நமக்கு முக்கியத்துவம் என்ற காரியத்தில் 5வது காரியம் என்னவென்றால், ஜனங்கள் நம்மை குறித்து தவறாக நடத்தும் போது, தவறாக பேசப்படும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும்.
First Peter chapter 2 verse 19 says that, "For this is a gracious thing. Then, when mindful of God, one endures sorrow while suffering unjustly." இதுதான் வசனத்துல 1 பேதுரு 2:19 வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். Or what credit is if when you sin and are beaten for it, you endure? But if when you do good and suffer for it, you endure, it is gracious thing in the sight of God. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். Amen. And now we want to come to the point. We want to talk about godliness. இப்போது அடுத்த அந்த முக்கியமான தலைப்பில் அடுத்த ஒரு பகுதி இந்த தெய்வீக பயம், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பக்தி குறித்து பார்க்க போகிறோம். Okay, godliness, there's a few meanings that including godliness means being of like God, and holiness was all being holy. பாருங்க, இந்த தேவ பக்தி என்பது தேவனை போன்ற அல்லது ஆண்டவரை போலவே வாழ்கிற வாழ்க்கை குறிக்கிறது. இரண்டாவதாக அதில் நாம் இந்த பரிசுத்தத்தை பார்க்கும்போது இந்த பரிசுத்தம் என்கிற காரியம் அங்கு தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். You see, the meanings of godliness, I will use my own context in the Chinese world. It has a few meanings. I believe that it will help you as well. பாருங்க, இந்த தேவ பக்தி என்ற காரியத்தை எங்களுடைய சீன மொழியின் அடிப்படையில நான் புரிந்து கொண்ட அர்த்தத்தை நான் உங்களுக்கு இதிலே அந்த அர்த்தத்தை நான் இங்கு இப்போது விளக்குகிறேன். When we talk about godliness in Chinese word, it means that we respecting God, honoring God, and not bringing shame to His name. பாருங்க, சீன மொழியில இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த தெய்வ பக்தி என்கிறதான வார்த்தைக்கு அதுல ஒரு அர்த்தம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு கனத்தையும் அதாவது மரியாதை செலுத்துவது. கடவுள் தேவனுக்கு மரியாதை செய்து அவருடைய நாமத்திற்கு அவமானம் வராமல் நாம் செய்யாமல் இருக்கின்ற காரியத்தை குறிக்கிறது தான் இந்த தெய்வ பக்தியை குறிக்கிறது. It is very familiar with being a good son in a family, in a house. When I'm a good son, I will never give my fathers any shamefulness. I will not bring any shame to my fathers and his name, the name of the family. பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வேண்டுமானால், ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வான். அதாவது தகப்பனுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறதான எந்த காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். But sad things today, not only believers, some even pastors, ministers of God, those who are very famous on the televisions, in the YouTube, and they bring they bring shame to God's name. பாருங்க, விசுவாசிகள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த டெலிவிஷன்ல வருகிற ஊழியர்களும் பிரசித்தி பெற்றவர்களும் கூட இன்றைக்கு அநேகர் தேவனுடைய நாமத்துக்கு அவமகிமையை கொண்டு வருகிறவர்களாயும் அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாயும் அவர்கள் அநேக ஒரு சில காரியங்களிலே காணப்படுகிறார்கள். The next one is reverence, pleasing God in conscience and conduct, positive fear to God. பாருங்க, அடுத்ததான அந்த அதுல இரண்டாவது காரியம் என்னவென்றால் மரியாதை கொடுப்பது. தேவனுக்கு நம்முடைய மனசிந்தையிலும் நடத்தையின் மூலமாக நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளிப்பது. தேவனை பற்றிய ஒரு நல்ல பயம் நமக்குள்ளே உருவான காரியம்தான் இந்த ரெவரன்ஸ், மரியாதைக்குரிய அர்த்தமாய் காணப்படுகிறது. I will explain it like this. When in my heart I have a fear of God, positive fears. I'm not fearing Him. Who is a bad God, but He's a good God, but I'm still fear of Him. In my conscience, in my conduct, I will do something that makes people reverend my God.
பாருங்க, இதை உதாரணமாக இப்படி சொல்ல வேண்டுமானால், என்னுடைய இருதயத்திலே எனக்கு தேவனை குறித்ததான ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் எந்த பயம் என்றால், ஒரு கெட்ட விதமான பயம் அல்ல. அவர் கெட்ட தேவன் எதாகிலும் எனக்கு செய்து விடுவார் என்ற அப்படிப்பட்ட பயம் அல்ல. அவர் நல்ல தேவன், நன்மையானதா இருக்கிறார். அவருக்கு கனத்தை, மகிமையும் செலுத்தக்கூடியதான அந்த பயம் எனக்குள்ளே காணப்படுகிறது. அந்த பயம் எனக்குள்ளே மாத்திரமல்ல, என்னுடைய மனதிலும், சிந்தையிலிருந்து வெளிப்பட்டு, மற்ற ஜனங்களும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்து அவர்களை நான் நடத்துவதற்கு ஏதுவான ஒரு காரியம்தான் இது. Number 3 is devotion, meaning the deeply committing to God. It means submitting to God and accepting both His giving and taking in all circumstances. 3வது காரியம் பக்தி விஷயங்கள். அதாவது தேவனுக்கு உட்பட்டு அவரு அவரை அவரது தரவும், எடுக்கும் அனைத்து ஒப்புதலும். அதாவது அவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து அவர் மேல பக்தியா இருப்பது. You know, most of the prophetic people, they will think that way. What is God trying to speak to me through this thing? ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எப்போதும் இப்படியாக யோசிப்பார்கள். இதன் மூலமாக தேவன் எனக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? எதை போதிக்க விரும்புகிறார்? என்று அவர்கள் அப்படியே அதை குறித்து யோசிப்பார்கள். I think this is a good point and strength for those people. But why don't we try to be a little bit spiritual, a little bit prophetic? Everything that God gives, everything that God takes, let us ask God, God, I accept, and what are you trying to speak to me? அதாவது தேவன் என்னிடத்து எனக்கு எதை கொடுத்தாலும், என்னிடத்திலிருந்து எதை கொடுத்தாலும், ஆண்டவரே இதன் வாயிலாக எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? எதை போதிக்க விரும்புகிறீர்? என்று அப்படி நாம் அதை குறித்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து அவரை கேட்கும்பொழுது. When God or when something losses happen one by one in your house or in your ministry, you start to ask God, God, are you trying to speak to me? What should I do? அதாவது நம்முடைய வீட்டிலே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போதோ, ஏ ஒரு சில காரியங்கள் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்பொழுது, ஆண்டவரே இதன் மூலமாக நீர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறீர்? என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்? என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்? என்று நாம் கேட்கும்பொழுது, But when losses come, but this blessing suddenly come, and you need to ask God, God, you bless me. What does it mean that what you want me to do? இழப்புகள் வரும்போது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் வரும்போதும், ஆண்டவரே இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்கு எனக்கு இதை கொடுத்தீர்? இதன் வாயிலாக என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர்? என்று அதையும் நாம் கேட்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். I learned to thank God, but at the same time, I learned to wait upon the Lord, even when I receive blessing. God, do you have any plan for this blessing? If God say nothing, I will keep it there. I'm not going to touch it until God says, this is for what? Then I will use it. ஆகவே ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நான் வைத்து விடுவேன். ஆண்டவரிடத்திலே கேட்பேன், ஆண்டவரே இதை எதற்காக எனக்கு கொடுத்தீர் என்று. அது பதில் வரும் வரையிலும் அதை எடுத்து நான் எந்த காரியத்திற்கும் உபயோகப்படுத்த மாட்டேன். தேவன் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை எடுத்து நான் உதவி செய்வேன். அதை எடுத்து உபயோகப்படுத்துவேன். அது வரைக்கும் அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருப்பேன். Then number 4, sincerity, meaning that you are very genuine, wholeheartedness. You have a genuine intention before God. That is godly. பாருங்க 4வது காரியம் இந்த உண்மையான நம்பிக்கை குறிக்கிறது. மனப்பூர்வமாய், முழு நிதானமாய் நம் தேவனுக்காக எல்லாவற்றையும் பூர்ண மனதோடு கூட செய்கிற ஒரு காரியம். You see, godliness is a life that emphasizes both faith and action. Pardon, Pastor? Godliness is a life that emphasizes both faith and our action. பாருங்க, இந்த தேவ பக்தி நம்முடைய விசுவாசத்தையும் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகளையும் அங்கு அது குறிக்கிறதா இருக்கிறது. தெய்வ பக்தி என்று சொல்லும்போது இது இரண்டும் அங்கு கிரியை செய்ய வேண்டும். Godliness is not wear a white gown, walk slowly, speak softly, and put your face lovely, holding a Bible, wearing a big cross. No, it has nothing to do with that.
பாருங்க, தெய்வ பக்தி என்பது ஒரு பெரிய நீண்ட அங்கியை போட்டுன்னு போறது, வெள்ளை துணியை போட்டுக்கிறது, எல்லாருக்கிட்டயும் அப்படி கொஞ்சம் சிரிச்சா மாறி பேசுறது, ரொம்ப மென்மையா நடந்து கொள்வது, கழுத்துல ஒரு பெரிய சிலுவைய மாட்டின ஒரு தெய்வ பக்தியா போறது, அது அங்க தெய்வ பக்தி என்று அதை குறித்து சொல்லப்படுவதில்லை. This is the faith and action at the same time. That's why this self-control, patience, and godliness are grouping as one. பாருங்க, இந்த சுய கட்டுப்பாடு, தேவனுக்கு பயப்படுற பயம், பொறுமையா இருப்பது, இதெல்லாம் ஒரு குழுவாக ஒன்றோடு ஒன்று இணைந்ததாய் செயல்படுகிறது. ஆகவே இந்த தெய்வ பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியம். நம்முடைய விசுவாசத்திலும், நம்முடைய செயலிலும் அது காணப்பட வேண்டியது மிக முக்கிய அவசியம். Do you know that that's why Jesus Christ very fed up when he's on this earth, see the fake godliness. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது, தெய்வ பக்தி என்று சொல்லிக்கொண்டு ஜனங்கள் நடந்த விதத்தை பார்க்கும்போது, அவர் மிகவும் அதிலே அவர் மனசோர்வுற்றவராய் காணப்பட்டார். They looks very holy, godly, but inside out are all corrupt. ஆ அவர்கள் வெளிப்புறத்திலே மிகவும் தேவ பக்தி உள்ளவர்களாயும், பரிசுத்தம் உள்ளவர்களாயும் காணப்பட்டாலும் கூட, உள்ளான மனுஷனிலே அப்படிப்பட்டதான தேவ பக்தி காணப்படவில்லை. And therefore, it involves both revering God and loving others. ஆகவே இது 2 காரியத்திலே இந்த காரியங்கள் ஈடுபடுகிறது. அது அது என்னவென்றால், இது தேவனுக்கு கனத்தையும், மரியாதையும் செய்வதையும், மற்றவர்களை நேசிப்பதையும் இது உள்ளடக்கியதா இருக்கிறது. If we understand that is what God wants from us, then we must understand that our our inside faith must manifest with our outside love. பாருங்க, ஆகவே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நான் அதை புரிந்து கொள்ளும்போது, எனக்குள்ளே இருக்கிறதான அந்த உள்ளான விசுவாசமானது வெளிப்படையாய் மக்களை நேசிப்பதின் நிமித்தமாக அது வெளியிலே இப்படி வெளிப்படும். You see, when this month our church reading about the book of Jeremiah. ஜெர்மயா. Yes. இந்த மாதம் எங்களுடைய சபையிலே நாங்கள் அந்த எரேமியா புத்தகத்தை குறித்து நாங்கள் தியானித்து அதை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். And we discover that actually God wants from the king of Judah and the people in Jerusalem is they walk in justice, righteousness. அங்கு அந்த யூதாவின் ராஜாவும் எருசலேம் ஜனங்களும் அநீதியிலே நடக்கிறது அங்கு அவர் அந்த தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Do you know that in those days they have worshipped the Lord God, meaning that they still let the offering, the priesthood continue. பாருங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலிகளை கொடுத்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள். அங்க ஆசாரியர்களும் அந்த வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Of course, they worship many gods, including Jehovah. பாருங்க, அதே நேரத்தில் யெகோவா தேவனையும் ஆராதித்தார்கள், மற்ற இதர தெய்வங்களையும் கூட அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். But at the same time, the government are so corrupt, oppressing poor people, oppressing widows and orphans. ஆனால் அரச ரீதியாக பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தில் இருந்தவர்கள், ஆட்சி செய்தவர்கள் ஏழை எளிய ஜனங்களை துன்படுத்தினார்கள். அநேக அநீதியான காரியம் அவர்களுக்கு இழுக்கப்பட்டது. இதை நாம் அங்கு பார்க்கிறோம். And they also oppress the foreigner who works or who been the slave in their country. அவர்களுடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்நிய ஜனங்களையும் அவர்கள் இழிவாய் நடத்தி அடிமைகளாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கும் அநேக கேடுகளை செய்ததை அங்கு நாம் பார்க்கிறோம். And today, what we need to really say, if we want to live a godly life, not just inside the church, but must be demonstrated outside the church. பாருங்க, நான் தேவபக்தியான ஒரு வாழ்க்கை வாழன்னு சொல்லும்போது வெறும் உள்ளான சபையில ஒரு தேவபக்தியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது மாத்திரமல்ல, சபைக்கு வெளியேயும் நான் ஒரு தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டும், அதை அவர்கள் பார்க்க வேண்டும். Again, godliness is not a set of rules, keep the Sabbath or whatever. Godliness encompasses every aspect of one's thoughts, attitudes, and behavior.
ஆகவே இந்த தெய்வ பக்தி என்பது மறுபடியும் ஏதோ ஒரு சட்டதிட்டத்தின்படி சடங்காச்சாரமாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அது மேலும் ஒரு நபரின் சிந்தனைகள், நடைமுறைகள் மற்றும் செயல்களிலே ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கியதாய் தெய்வ பக்தியை வெளிப்படுத்துகிறதாய் காண்பிக்க வேண்டும். You see, when you say about godliness of a person, it's not something that during 2 hours church service. It's a 24/7 lifestyle. ஆமென். அதாவது தெய்வ பக்தி என்று சொல்லும்போது வெறும் 2 மணி நேர சபை ஆராதனையிலே நாம் வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. 24 மணி நேரமும் என்னுடைய வாழ்க்கையில அந்த தெய்வ பக்தியானது வெளிப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். Will you think about your non-believers neighbors whenever you buy something with them? Do you bargain with them as if this is the last day of the world is going to finish? பாருங்க, இப்போ நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மற்றவங்களோடு கூட நம்ம இடைப்படும்போது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளும்போதோ, அவர்களோடு பேசும்போதோ, ஏதோ செய்யும்போதோ, இதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாள், இதுதான் வாழப்போகிற கடைசி நாள் என்று நினைத்துக்கொண்டு அப்படியாக நாம் அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளும்போது, I learned one thing. For the sake of gospel, we need to give up something, our benefits, for the sake of others people to be saved. பாருங்க, ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். சுவிசேஷத்தை நிமித்தமாக மற்றவர்களை ரட்சிப்புக்குட்படுத்தப்படும்படிக்கு, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்கும்படிக்கு, ஒரு சில காரியங்கள் நமக்கு நன்மையாக இருந்தாலும் அதை நாம் விட்டு விடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Well, godliness is the foundation of godly life, and this is the fear of God. அதாவது இந்த தெய்வ பக்தியானது ஒரு தெய்வீக வாழ்க்கையின் அடித்தளமாகவும், தேவனுக்கு உண்மையான பயத்தை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை வாழ்வதாக காணப்படுகிறது. The power about fear of God is here. You have the conscious of God 24/7 and 369 degree. Wherever you go, what time ever you live, you know God is there. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நான் தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லும்போது, அந்த 360 டிகிரியில இருக்கிறதைப் போல ஒரே நிலைப்பாடோடு கூட எல்லா வேளையிலும் தேவன் என்னை பார்க்க எல்லா வேளையிலும் தேவனுக்கு ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உடையவர்களாய் காணப்படுவதுதான் தெய்வ பக்தியை குறிக்கிறது. Even myself, I say, Lord, teach me how to fear you more. Sometimes we will carry away by our own lifestyle. அநேக நேரம் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே எல்லா நேரத்திலும் நான் தெய்வ பக்தியில வாழ எனக்கு உதவி செய்யுமே வேண்டும் என்று நான் கேட்பேன். அதே வேளையிலே கூட அநேக நேரத்தில் இந்த வாழ்க்கையின் ஓட்டம் நம்மை தெய்வ பக்தியிலிருந்து நம்மை தூரப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. Fear God is the foundation, but the ultimate aim or ultimate goal is to become more like Jesus Christ. பாருங்க, இதுக்கு தேவ பக்திக்கு தேவன் தான் அடிப்படையாய் காணப்பட்டாலும் கூட அதனுடைய முழுமை, அதனுடைய நோக்கம் எதிலே நிறைவேறும் என்றால் நாம் இயேசுவை போல நாம் மாறுவதின் வாயிலாகவே. You see, many messages has been preached in church, but only the building of character can really build Christians. பாருங்க, அநேக செய்திகள் நம்முடைய சபைகளை கேட்கிறோம், அநேகர் கேட்கிறார்கள். இப்படியாக கேட்கும்போது அந்த கிறிஸ்தவ குணநலன்கள் நம்மில கட்டப்பட வேண்டியது மிக அவசியம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் அது அப்படியாக கட்டப்படுவதில்லை. I keep thinking about, how should I evaluate or to 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 characterize what is success in life. ஆகவே வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரியம் செய்ய வேண்டும், என்ன குணநலன்கள் என்னிலே காணப்பட வேண்டும், என்ன விஷயம் என்று இருக்க வேண்டும் என்று இப்படியாக எனக்குள்ளே நான் கேள்விகளை கேட்டுக்கொள்வேன். Then I realized that there's one thing that's so important. That is to be more like Jesus Christ. அப்போது நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்றால், இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நான் இயேசுவை போலவே நான் முழுமையா மாற வேண்டும். Okay, I'm going to share very fast how to build a godly life. And that is very simple, and I pray that you will grasp easily.
ஆகவே நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கப் போகிறேன். இந்த தேவபக்திக்குரிய வாழ்க்கையை நான் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? எப்படி அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது குறித்து சீக்கிரமாய் சுருக்கமாய் சொல்லப் போகிறேன். And first one, you must be born again. It's only a life that's born again, regenerated life can build a godly life. முதலாவது இந்த தெய்வ பக்திக்குரிய வாழ்க்கையில நான் கட்டப்பட வேண்டுமானால், முதல் காரியம் நான் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து போக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். First one, when you're born again, you have fellowship with God. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் இருக்கும்போது, நீங்கள் செய்கிற முதல் காரியம் தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருப்பீர்கள். Fellowship with God means that we walk in light, not walk in darkness. பாருங்க, தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்பது நாம் இருளில நடக்கிறவர்களாய் இல்லாமல் நாம் அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Just trust me, the more you fellowship with God, the more you get out from darkness. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு கூட அதிக அளவு ஐக்கியப்படுகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் அந்த இருளிலே இருந்து வெளியே வருகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Then second thing is the understand spiritual things. இரண்டாவது, இந்த ஆவிக்குரிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறது. எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், until you're born again, you cannot understand what is spiritual. பாருங்க, நீங்க மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால், எப்படி இல்லாவிட்டால் உங்களால ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. That's why Christian godliness is not a set of rules and regulation. ஆகவே இந்த கிறிஸ்தவ தெய்வ பக்திக்குரிய காரியங்கள் ஏதோ ஒரு சட்டதிட்டத்தின் அடிப்படையில நடந்து கொள்ளுகிற விஷயங்களை சார்ந்ததல்ல. I would rather say that it's the gaze upon the beauty of God's holiness transform us. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த மகிமையான அந்த இயேசு கிறிஸ்துவின் அழகின் மகிமை காண்பது. Then see partaking the divine nature. This is the main text of this series. பாருங்க, இந்த பகுதிக்கான முக்கியமான ஒரு வேத வசனமா இது காணப்படுகிறது. அந்த தெய்வீக தன்மையில எப்படி நான் பங்கேற்கிறவனாக காணப்பட வேண்டும் என்றால், it only happens when you are born again. இது நீங்க மறுபடியும் பிறந்தாதான் அந்த தெய்வீக தன்மையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். Number 4 is obey the will of God. நான்காவது காரியம், நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடத்தல். All right. Then the second thing is we must remove wrong attitude and learn to fear God. இரண்டாவதாக அதிலே நாம் தவறான எண்ணங்களையும் மனப்பாங்குகளையும் நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டு தேவனுக்கு பயப்படுவது எப்படி என்ற தேவ பயபக்திக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். Recently I realized that something that prayer for nation is not just pray for the good will or good things to happen in a nation, but also to push back the darkness. அதாவது ஒரு தேசத்துக்காக ஜெபிப்பது என்றால் தேசத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் நன்மையும் தேவனுடைய சித்தமும் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்பது தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். அது மாத்திரம் அல்ல, தேசங்களை விட்டு இருள் அகல வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்பது தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. Building a godly life that includes or involves the same thing. You need to push away the darkness. You have to push away the wrong attitudes and learn how to fear God. அதாவது தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவ பயபக்திக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் தேவனுக்கு பிரியமானபடி செய்கிறது மாத்திரமல்ல, இருளை நம்மை விட்டு அகற்றி விடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You see, a true reverence, true fear of God is when the person deeply senses God's holiness and greatness. அதாவது உண்மையான அந்த தேவனுக்கு பயப்படுகிறதான பயம், உண்மையான தேவனுக்கு பயப்படுகிறதான அந்த பக்தி என்பது ஒரு நபர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் ஆழமாக அவர் உணர்ந்து கொள்ளும் போதே அந்த பயபக்திக்குரிய காரியங்கள் வரும். Okay, which brings forth respect and honor. இது தேவனுக்கு கொடுக்கிற கனத்தையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வருகிறது. It makes us become very careful
இது நாம் மிகவும் கவனமாய் இருப்பதற்கு நமக்கு உதவியாக செயல்படுகிறது. and make us unwilling or to offend or defile God with our weakness. ஆகவே நம்முடைய தவறான ஆசை, இச்சைகளின் மூலமாக, மற்ற காரியங்களின் மூலமாக தேவனுக்கு நாம் துக்கத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்காதபடி இது தடுத்து நிறுத்துகிறது. Okay, a true reverence is the fear of a child, not the fear or the dread of a slaves. பாருங்க, இந்த உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இது ஒரு அடிமை பயப்படுகிற பயத்தை போல அல்ல. ஒரு பிள்ளை எப்படி தந்தைக்கு பயப்படுகிறானோ அப்படிப்பட்டதான் அந்த நன்மையான பயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. You see, like a child fear of his father of getting spanking, and a slave afraid of his master that fear that the master will beat him to death. பாருங்க, மகன் தந்தையின் இடத்துல இருக்கிற பயம் எதாகிலும் தந்தை எனக்கு இப்படி என்னை அடித்து திருத்தி நடத்தும் போது இது செய்வார் என்கிற அந்த பயத்தை குறிக்கிறது. இந்த அடிமை எப்படி பயப்படுவானா, அந்த எஜமான் எனக்கு எதாக தீங்கு செய்து விடுவானோ, அடித்து விடுவானோ என்று அப்படி பயப்படுகிற பயம் தான் அடிமையின் பயமும் இந்த பிள்ளையின் பயத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். The child knows the father will discipline them because they are doing wrong. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு தெரியும், அப்பா என்ன அடிக்கிறாருன்னா அதை என்னை ஒழுங்குபடுத்துகிறதற்கு நல்வழியில் நடத்துவதற்கு தான் அடிக்கிறாருன்னு, அப்படி அந்த குழந்தைக்கு அது புரிந்துவிடும். A slave only think about the master will serve them punishment and torture them because they make something wrong. ஆனா அடிமைய அந்த தகப்பன் அடிக்கிறாருன்னா, அந்த எஜமான் அடிக்கிறாருன்னா, அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கான், ஆகவேதான் அவனுக்கு அந்த அடி அடிக்கப்படுகிறது. So I want to pray that you will have the fear of a child towards our Abba Father, but not a slave towards a very harshly master. ஆகவே நமக்கு இருக்க வேண்டியது அப்பா பிதாவை நோக்கி நமக்கு இருக்க வேண்டியதான அந்த பயம், எப்படி அந்த குழந்தை தகப்பனுக்கு பயப்படுகிறதோ, ஒழுக்கத்திற்கு நேராக என்னை நடத்துகிறார் என்ற அப்படிப்பட்ட பயத்தை உடையவர்களா இருக்க வேண்டுமே தவிர, இந்த அடிமை பயப்படுகிறது போல அந்த அடிமையின் பயம் நம்மில காணப்படக்கூடாது என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Godliness is the way of life, but reverence is an attitude. Only on the foundation of reverence we can build godliness. பாருங்க, இந்த தேவ பக்திக்கான காரியம் என்பது ஒரு வாழ்க்கையின் முறையாகும். இந்த தேவ பக்திக்குரியதும் தேவ பயத்திற்குரிய காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மனப்பாங்காயும் நடத்தையாயும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தேவ பக்தியில நாம் நடுப்பது அடித்தளத்தில் மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் நாம் அதை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். I'm going to end very fast. The number 3, how to build godly life, is we must recognize the indwelling of the Holy Spirit. பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த தேவபக்திக்குரிய காரியத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டுமானால், நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். Holy Spirit inside us. அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We all know the scripture says that our body is the temple of the Holy Spirit. நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். நம்முடைய சரீரமானது தேவன் தங்குற ஆலயமாய் காணப்படுகிறது. So the recognizing our body is a temple of the Holy Spirit, one of the key of building a godly life. ஆகவே இந்த தேவ பக்திக்கு பயத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் இது எப்படி நடக்கும் என்றால், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று நாம் புரிந்து கொள்ளும் போது மாத்திரம் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவ பக்தி பயத்திலே நடக்க முடியும். Therefore, we will treasure this great grace, the presence of God inside us. ஆகவே அந்த தேவனுடைய அந்த மாபெரும் கிருபையை நமக்குள்ளே ஒரு பொக்கிஷமாகவும், அவருடைய பிரசன்னத்தை ஒரு பொக்கிஷமாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இதன் வாயிலாக உணர்வோம். We will respect God's sovereignty over us. ஆகவே இந்த தெய்வீக ஆளுகையும் அந்த தேவனுடைய கிருபையும் நம்மை ஆண்டு நடத்த போகிறது என்று அதை குறித்து நாம் பெருமிதம் கொண்டு கனத்தோடு நடந்து கொள்வோம். And we will know to purify the temple of the Holy Spirit. ஆகவே நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி அதிலே பரிசுத்தமாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம். And we will know how to release the power of the Holy Spirit.
இதன் வாயிலாக நாம் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படி நாம் வெளிப்படுத்தி செயல்படுத்துவோம் என்று அதையும் நாம் கற்றுக்கொள்வோம். And in response, we will be mindful and rely on and obey the Holy Spirit. ஆகவே எனக்குள்ள தேவ பக்தி இருக்கிறது என்று சொல்லும்போது, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். Amen. Amen. Praise the ஆமென். Lord. Praise the Let us Lord. pray. Hallelujah. நாம் Heavenly ஜெபிக்கலாம். Father, we believe that you are in the midst of us, teaching us, helping us to walk in your way. பரலோக பிதாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். எங்களோடு கூட நடந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறீர். Let godliness to be established inside us. ஆண்டவரே, இந்த தெய்வ பயபக்திக்குரிய காரியம் எங்களிலே நிலைப்படுவதாக. And thank God for you are such a great God, minister to us. ஆண்டவரே, நீர் மகா பெரிய தேவனாய், வல்லமுள்ள தேவனாய் எங்களுக்கு இன்றைக்கு ஊழியம் செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Empower us to have self-control, patience, and godliness. ஆகவே நாங்கள் சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாடை உடையவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் தேவ பயபக்தி உள்ளவர்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. ஆமென், ஆமென்.